வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் IAS ஆபீசர், அரசியல் விமர்சகர் திரு பாலச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். மோடியோடைய நெருங்கிய நண்பர் அதானி, மோடியோடைய வளர்ச்சிக்கு இணையா அதானியோடைய வளர்ச்சி இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராக உருவெடுத்து இந்தியாவுக்கே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியாவுக்கு புகழ்த்தி சேர்த்து தந்தவர். கடந்த 2 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள். இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு பெரிய அவமான சின்னம் அதானி அப்படின்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியறது. எல்லாத்துக்குமே இந்த கிரவுன் ஆன் தி ஜுவல் மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வ ஆதாரத்தோட இவர் இந்தியன் அபிஷியல்ஸுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி லஞ்சமா கொடுத்து 20,000 கோடி வர்த்து ப்ராஜெக்ட்ஸை வாங்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமா அவர் மேல வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சங் பரிவாரை சேர்ந்தவர்கள், வலதுசாரியினர், மோடியின் ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து அசுர வேகத்துல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம், இதை சீர்குலைக்கணும் அப்படின்ட்டு தான் வேணும்ட்டே சில சக்திகள் அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அதானி மீது இப்படி களங்கம் சுமத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அப்படி யாராவது ஒரு நோக்கம் கொண்டவர்கள் அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆயுதமா பயன்படுத்துறாங்களா? மோடியோடைய நண்பர் அதானி அப்படின்னு தெரிஞ்சும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி பண்றாங்களா? உண்மையிலேயே இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும், இந்தியாவுடைய இமேஜை இறக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இல்ல, அது இவங்க கொடுக்குற எக்ஸ்கியூஸ். இப்ப இதுல வந்து ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்றாங்கன்னா, இவர் குற்றவாளி என்று சொன்னதுனால் இந்தியாவின் பெருமை கட்டுவிட்டதுன்னு சொல்ல முடியுமா? அவர் தான் குற்றமற்றவர்னு சொல்லி நிரூபிக்கணும், அவ்வளவுதான். அதனால இதுல வந்து இந்தியாவுடைய பெருமை எப்படி போகும்? இதுல வந்து பொருளாதார குற்றங்கள் நடைபெற இயலும். இப்ப நான் வந்து அதானி குற்றம் உள்ளவர்னு சொல்லி நான் சொல்லல. குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது, எங்ககிட்ட வலுவான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா வந்து சொல்லியிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஹிண்டன்பர்க் வந்து இவர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அதுல பாருங்க, எது உண்மையாக ஆராயப்பட வேண்டுமோ அது அப்படியே புறந்தள்ளி வைக்கிறது வந்து இந்த அதானி விஷயத்துல நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதை கோர்ட்டை வந்து அமெரிக்கன் கோர்ட்டை பயன்படுத்துறாங்கன்னு இவங்க சொன்னாங்கன்னா, அதே மாதிரி வந்து காங்கிரஸ் சொல்ல முடியும்ல, நீங்க வந்து இந்திய கோர்ட்டுகளை பயன்படுத்தி இவரை வந்து தகுதி இல்லாத MP பதவி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும்ல. ஏன்னா அந்த எந்த குற்றச்சாட்டு இவர் மேல் சுமத்தப்பட்டதோ ராகுல் காந்தி மேல, அந்த குற்றச்சாட்டுக்கு கடந்த 138 ஆண்டுகள்ல இப்படிப்பட்ட உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டதே கிடையாது. 2 வருஷங்கிறது உச்சபட்ச தண்டனை. அப்ப 2 வருஷம் தண்டனை கொடுத்தா தான் அவர் வந்து he gets disqualified as an MP. 1 வருஷம் கொடுத்தா அல்லது ஃபைன் கொடுத்தா அந்த மாதிரி டிஸ்குவாலிபிகேஷன் ஆகாது. அப்ப அந்நியாரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மெட்ரோபாலிட்டன் கோர்ட் சொல்லுது 2 வருஷம்னு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுது, ஹை கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இவர் திரும்ப திரும்ப ராகுல் என்ன சொன்னாரு, எனக்கு வந்து நம்முடைய நீதிமன்றங்களுமே நம்பிக்கை இருக்கிறதுன்னு தான் சொன்னாரு. உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு இது ப்ராப்பரா விசாரிக்கல, மறுபடியும் விசாரிங்கன்னு சொல்லி வழக்கு திருப்பி அனுப்பிச்சது. அந்த வழக்கு என்னாச்சு? இப்ப யாராவது பேசுறாங்களா? அந்த வழக்கு திரும்ப விசாரிக்கக்கூடிய திராணி வந்து இவங்களுக்கு இல்லையா? தைரியம் இல்லையா? உச்ச நீதிமன்றம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்ப இவங்க வந்து அமெரிக்க நீதிமன்றங்களை பயன்படுத்துகிறார்கள் சொல்றது வந்து கொஞ்சம் வேடிக்கையானது ஒண்ணு. இன்னொன்னு, ஒருத்தர் மேல வந்து ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு கூறப்படுதுன்னா அதனால இந்தியாவுடைய கௌரவமே நாசமா போயிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா, நிஜமாவே இந்தியாவில வந்து நான் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தன் நான் அமெரிக்காவில் போய் ஒரு கொலை பண்ணிட்டு என் மேல வந்து கொலை குற்றச்சாட்டு வந்தோடனே இந்தியாவின் பெருமை நாசமாகுதுன்னு சொல்ல முடியுமா? அதனால இந்த ஆர்குமெண்டே வந்து தேவையில்லாத ஆர்குமெண்ட், வீணான ஆர்குமெண்ட். இந்த ஆர்குமெண்ட் அதை புறந்தள்ள வேண்டியதா. இட் டிசர்வ்ஸ் டு பி ரிஜெக்டட் வித் தி கண்டெம்ப்ட் தட் இட் டிசர்வ்ஸ். இந்த ஆர்குமெண்ட் வந்து இப்ப ஹிண்டன்பர்க் வந்து முதல்ல வந்து அதானி பத்தி சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இவர் வந்து இவருடைய பங்கு கம்பெனியுடைய பங்குகளை வந்து திடீர்னு சொல்லி ஆஃப் ஷோர்ல இருந்து பணம் வரும், வெளிநாடுகள்ல இருந்து பணம் வரும், அந்த பணம் வந்து பயங்கரமா ஒரு குறிப்பிட்ட கம்பெனில முதலீடு பண்ணும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது நான் சொல்ற ஃபிகர்ஸ் வந்து அக்யூரேட் ஃபிகர்ஸ் இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப இவருடைய பங்கு வந்து 10 ரூபாய் மதிப்புள்ள பங்கு முதல்ல வந்து IPOன்னு சொல்லுவோம், இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவோம். அதுலயே வந்து இவர் வந்து ஒரு 250 ரூபாய்க்கு விற்கிறான்னு வைங்க. 250 ரூபாய்க்கு நிறைய பேர் வாங்க. ஏன்னா இப்ப அதானி வந்து சொன்னவங்க மோஸ்ட் பிரில்லியன்ட் பிசினஸ் மேன் இந்த கண்ட்ரி. அவர் வந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு தொழில முதலீடு பண்றதே இல்லை. ஏர்போர்ட், சீ போர்ட், ஹைவேஸ், இதுல எல்லாம் என்னன்னா இவருக்கு மட்டும் எப்படி கேட்ட மாத்திரத்துல கிடைக்குதுங்கிறத ஒரு மேஜிக், இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விந்தை. புரிந்து கொள்ளணும்னு நினைச்சோம்னா எல்லாருக்கும் புரியும்.
புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சா புரியாம இருக்கும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது எல்லாம் இவருக்கு மடமடன்னு வேகமா நடக்குதுங்கிறது உண்மைதான். இது யாராலையும் வந்து மறுக்க முடியாது. ஆனா இது எல்லாத்துலயுமே வந்து இது நிச்சயமாக லாபம் ஈட்டக்கூடிய தொழில்களா பார்த்து இவர் இன்வெஸ்ட் பண்றாரு. அப்போ ஒரு 250 ரூபாய்க்கு போக வேண்டிய பங்கு வந்து முதல்ல 250 ரூபாய்க்கு எல்லாம் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. மொத்தம் 3 கோடி பேருக்கு தான் ஷேர் கொடுக்க முடியும். 10 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மீதி 7 கோடி பேருக்கு அங்க கிடைக்காது. 3 கோடி பேருக்கு மட்டும் தான் ஷேர் வந்து கிடைக்குது. அப்ப இந்த 3 கோடி பேர் போக மீதி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? 250 ரூபாங்கிறது ஒரு 260 ரூபாய் போச்சுன்னா வாங்குவாங்க. நல்ல லாபம் ஆகும்னு சொல்லி வாங்குவாங்க. இந்த நேரத்துல வெளியில இருந்து ஆஃப் ஷோர்ல இருந்து இந்தியாவின் வெளியிலிருந்து ஒரு 500 கோடி ரூபாய் அல்லது 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு 10 நாள்ல அவ்வளவு பணம் வெளியில இருந்து வந்து இதுங்க இங்க வந்து ஷேர் வாங்குறாங்கன்னா, அப்ப ஊர்ல உள்ளவங்க நினைப்பாங்க என்னமோ விஷயம் இருக்குல்ல, அதனாலதான் இப்படி வாங்குறாங்கன்னு எக்குத்தப்பா விலை ஏறும். 250 ரூபாய், 260 ரூபாய், 270 ரூபான்றது 600, 700, 800ன்னு போகும். அந்த 800ன்னு போகும்போது ஜனங்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்துல முதல்ல 250க்கோ 270 ரூபாய் வாங்கினாங்கல்ல இந்த 1000 கோடி ரூபாய் போட்டவங்க, அவங்க அதை 800 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இது 800ல இருந்து கீழே இருக்கு. மக்களுக்கு அதனுடைய ஷேர் மேல வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப ஹிண்டன்பர்க் கேட்ட கேள்வி எல்லாம் இந்த வெளியிலிருந்து வர்றதே 500 கோடியோ 1000 கோடியோ அதுக்கு என்ன சோர்ஸ், அதனுடைய உரிமையாளர் யாரு, இதை கேட்டா இதுக்கு பதில் சொல்லாம பங்குச்சந்தையில வந்து விலைகள் வீழ்ச்சி அடைந்தன. ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்தோடனே விலைகள் வீழ்ச்சி அடைந்தன. நம்முடைய மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். இதேதான் பிரச்சனையா இருந்தது. இது ஏன் பிரச்சனை இல்லைன்னா விழுந்த பங்குகள் அத்தனையும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் மேல போயிடும். அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்த உடனே மேல போயிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனுடைய கம்பெனி எதுவுமே வந்து திவால் ஆகிற கம்பெனி கிடையாது. இங்க வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டாங்கிறது கேள்வி கிடையாது. கேள்வி என்னன்னா முறையற்ற வழியில், நேர்மையற்ற வழியில் வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்ததா, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் கேட்டா அது செபி சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க பாத்துக்கிடுவாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் பிஎம்எல்ஏ இவங்க நிறைய செய்யறாங்களே, இடியில வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்களே, அது சொல்ல வேண்டியது அது லஞ்ச ஒழிப்பு சம்பந்தப்பட்டவங்க பாத்துக்க வேண்டிய விஷயம், அப்படி லோக் ஆயுக்தா பாத்துக்க வேண்டிய விஷயம், அப்படின்னு போக வேண்டியதானே, போல. அடுத்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணி வச்சீங்க? அவங்க மேல குற்றம் இருக்கா குற்றம் இல்லையா, எதிர்கட்சி தலைவர்கள் மேல குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்டது குற்றம் இருக்கா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்பட வேண்டியது கோர்ட்ல. அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து சார்ஜ் ஷீட் பண்ணும்ல. சார்ஜ் ஷீட் பண்ணாம இவங்க அரசு ஜாமீனை எதிர்த்துக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்க. வருடக்கணக்கில் ஆள்கிட்டு இருந்தாங்களே. ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய இவர் துணை முதலமைச்சர், டெல்லியில் துணை முதலமைச்சர் 1 வருஷத்துக்கு மேல இருந்தார்ல. இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அது மாதிரி இருந்தார்ல. இப்ப அந்நியாரமெல்லாம் மூக்க நுழைச்ச இந்த இடி இப்போ அமெரிக்க அரசு சொல்லும் போது, அந்நியாரம் சொன்னாங்க அது ஒரு இதுங்க, அது ஒரு என்ஜிஓ, இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, விலையெல்லாம் கீழே போனோம்னா வாங்குவாங்க, வாங்கிட்டு மறுபடியும் விலை மேல போனோம்னா வித்துட்டு போயிடுவாங்க, அவங்க லாபம் சம்பாதிக்கிறாக்க இதை சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்களுக்கு சொன்னாங்களா இல்லையாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்க வேண்டும். அது பதிலே இல்லை. செபி வந்து இவங்க மேல எந்த விதமான குற்றம் நிரூபிக்கப்படவில்லைங்கிற மாதிரியான ஸ்டாண்டை தான் எடுக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சொல்றது யாரு? அமெரிக்க அரசு சொல்லுது. இப்ப இன்னொரு கேள்வி என்ன வருது, சில பேர் கேட்கிறாங்க, அமெரிக்க அரசுக்கு நம்ம நாட்டில் லஞ்சம்னா நம்ம நாள் தானே விசாரிக்கணும், அமெரிக்காவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருது? அது நேர்மையான கேள்விதான். இந்த நாட்டுல ஒரு குற்றம்னா அவங்க எதுக்கு விசாரிக்கணும்? அவங்க இந்த நாட்டு குற்றத்தை பத்தி விசாரிக்கவே இல்லை. இது பல பேருக்கு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க நாட்டுல வந்து நீ முதலீடு வாங்கின, எங்க நாட்டு மக்கள்கிட்ட இருந்து யூ அட்ராக்டட் கேபிட்டல் கொடுத்தாங்க, செவரல் மில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும்போது நீ என்ன சொல்லி வாங்கின? நான் இது மாதிரி வந்து மரபுசாரா எனர்ஜியில வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன், மரபுசாரா சக்தியில வந்து இன்வெஸ்ட் பண்ண போறேன், அதுல பயங்கர லாபம் வரும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு எங்க ஆளுகிட்ட இருந்து வாங்குற பணத்தை நீ எதுக்காக வாங்குறன்னு சொன்னியோ அதுக்காக செலவழிக்காம நீ 2200 ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்க. அப்ப எங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்பர் 1. இன்னொன்னு, எங்க நாட்டு சட்டப்படி எங்க நாட்டு முதலீட்டை வாங்கின இன்னொரு இடத்துல லஞ்சத்துக்குன்னு செலவழிச்சுன்னா எங்க நாட்டு சட்டப்படி அது குற்றம். அதை ஏத்துக்கிட்டு தான் இங்க வந்து நீ முதலீடுக்கு வந்திருக்க, அப்ப நீ குற்றம் புரிஞ்சிருக்க, கிரிமினல் குற்றம் புரிஞ்சிருக்க நீ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை 2 விதமா அப்ரோச் பண்ணலாம். 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்கான இது ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி சிஏஜி சொல்லும் போது அதை கண்டுக்கிடாத நம்முடைய மாண்புமிகு மேன்மை மிகு நீதி 2 காட்டெருமையை வந்து பட்டியலத்தை சேர்ந்த 2 ஏழை விவசாயிகள் வந்து இது பண்ணிட்டாங்க, அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வேகமா போய் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் பத்தி விவரங்கள்லாம் வந்துச்சு. இதே இவங்க லட்சணம், இதுக்கு மேல சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அந்த 7 லட்சம் கோடியை பத்தி விசாரிக்காத இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்ச ஒரு கேஸ்ல இதுல எங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு, நாங்களும் வரோம்னு சொல்லி மூக்க நுழைப்பாங்க. சிஏஜி சொன்னதை பத்தி பேச மாட்டாங்க.
சரி, இப்போ இந்த மாதிரி இவர் 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு இந்தியாவில்னு சொல்லி அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க சொல்லும் போது ராகுல் காந்தி உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நான் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லல. நான் என்ன கேட்கிறேன், இந்த இடி வந்து என்னையா விஷயம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேட்க வேண்டாமா? அல்லது இந்திய அரசு வந்து நீ என்ன எங்க நாட்டு குடிமகன் ஒருத்தரை பத்தி இது மாதிரி மானாங்கண்ணியா பேசிட்டு இருக்க, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு அமெரிக்க அரசு கேட்க வேண்டாமா? ஏன் கேட்கல? மடியில கனம் இல்லைன்னா தானே வழியில பயம் இருக்காது. மடியில என்ன கனம் இருக்கு? மக்கள் மத்தியில சந்தேகம் வராதா? அப்ப இப்படி ஒரு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது எதிர்கட்சிகள் வந்து கவன ஈர்ப்பு நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்கன்னா சரி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னு சொல்றதுக்கு ரெடியா இல்ல. அப்ப ரெடியா இல்லாத போது எல்லாருக்கும் பிறகு எப்படி அவங்க வந்து பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் பண்ண விடுவாங்க? பார்லிமெண்ட் எதுக்கு ஃபங்க்ஷன் பண்ணணும்? இந்த நாட்டுல நீதி நிலைபெற வேண்டும்ங்கிறதுக்காக பார்லிமெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணணும். இந்த மாதிரி ஒருத்தர் 2200 கோடி லஞ்சம் கொடுத்தாருன்னு ஒருத்தர் மேல இது வந்திருக்கு, குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதை பத்தி நம்ம பேசணும்னு சொன்னா நாங்க பேசுறதுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க பார்லிமெண்ட் எங்க கூட்டு போறாங்க? அப்ப எதிர்கட்சிகளுக்கு வேற என்ன வழி இருக்கு? மணிப்பூரை பத்தி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு பார்லிமெண்ட்ல வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு பிரதமர் கிட்ட சொன்னா அவர் மணிப்பூருக்கும் போக மாட்டேங்கிறார், பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேங்கிறதுனால நம்பிக்கை இல்லா தீர்மானம் போடுவோம். சட்டப்படி நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தால் பிரதம மந்திரி வந்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிறதுனால அவரை கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் போட வேண்டிய ஒரு கேவலமான சூழ்நிலை இந்த நாட்டுல நிலவுச்சு. வந்தவர் வந்து 1.5 மணி நேரம் பேசினதுல 2 நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசினார். 2 நிமிஷம். இவங்க என்ன பார்லிமெண்ட் மேல இது வச்சிருக்காங்க, மரியாதை வச்சிருக்காங்க? இந்த நாட்டுடைய சட்டத்திட்டத்து மேல என்ன மரியாதை வச்சிருக்காங்க? அப்ப இதெல்லாம் பத்தி கேள்வி எழத்தானே செய்யும். அதானியை பத்தி என்னுடைய கருத்து என்னவென்றால் உடனடியா இடி வந்து நோட்டீஸ் வரட்டும், அது என்னன்னு சொல்லி கேட்கட்டும் அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்களுக்கு எழுதிட்டு அமெரிக்காவுக்கு என்ன ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கீங்க? எங்க நாட்டு குடிமகன், இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், அவரை பத்தி சும்மா மானாங்கண்ணியா குறை சொல்றீங்களா? என்ன ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்கட்டும். அப்படி கேட்டா இவங்க மேல நம்பிக்கை வரும். அப்படி கேட்கலன்னா எங்க அப்பயும் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப ராகுல் காந்தி அதானியை பத்தி பேசுனதுக்காக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. மஹுவா மைத்ரா அதானியை பத்தி தொடர்ந்து கேள்வி எழுப்பினதுக்காக அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அதானியை பத்தி இங்க யாருமே பேச பயப்படக்கூடிய நேரத்தில் தொடர்ந்து பேசுனவங்க மீதெல்லாம் இப்படி நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் முன்ரா போர்ட்டுக்கு எதிரே அதானி அரெஸ்ட் பண்ணணும்னு போராட்டம் பண்ற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஆனா உச்ச நீதிமன்றமும் ஏன் வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எவிடன்ஸோட இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தப்பவும் ரியாக்ட் பண்ணல. செபி மீது குற்றச்சாட்டுகள், அதோடைய தலைவர் மதாபி புச் மீது நேரடியாக அதானிக்கு உதவுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்தோடனே அவங்க வந்து வாயை திறக்கல. இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் இதை சுமோட்டோவா எடுத்து இதுல விசாரணை நடத்தக்கூடாது? இது ஒரு பிளாட் ஆன் இந்தியன் ஜுடிஷியரியா நீங்க நினைக்கலையா? ஒவ்வொன்னா வரேன். முதல்ல அதானியை பத்தி பேசுனதுனால ராகுல் காந்திக்கு எம்பி பதவி போச்சு, மஹுவா மித்ராக்கு எம்பி பதவி போச்சு அப்படின்னு சட்டப்படி சொல்ல முடியாது. அதான் என்ன சொல்லலாம்னா அதானியை பத்தி பேசினாரு, உடனடியா கோர்ட் வந்து அவருக்கு வந்து எம்பி பதவியை டிஸ்குவாலிஃபை பண்ணிருச்சு. மஹுவா மித்ரா அதானியை பத்தி பேசினாங்க, உடனே எத்திக்ஸ் கமிட்டி, எத்திக்ஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணாத ஒரு எத்திக்ஸ் கமிட்டி இவங்க எத்திக்ஸை வயலேட் பண்ணாங்கன்னு சொல்லி பதவி விலக்க வச்சாங்க. அப்போ என்ன நமக்கு சந்தேகம் வரும்னா அதானியை பத்தி பேசினாலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பேசினவங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க, எஸ் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். இதுல கோர்ட் நீதிமன்றங்கள் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, பார்லிமெண்டரி எத்திக்ஸ் கமிட்டி ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். கூடவே சேர்ந்து இன்னைக்கு நீங்க கேட்கிற உச்ச நீதிமன்றம் ஏன் வாழாமல் இருக்கிறது? இந்த உச்ச நீதிமன்றம் சந்திரசூடுடைய டென்யூர் பத்தி பல கட்டுரைகள் வந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்துல மிக புரட்சிகரமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு ராம் ஜென்ம பூமியில சத்தமே போடாம கொடுக்கக்கூடாத ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் பேசக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இந்த தேர்தல் இது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இருக்கு, அதுல என்ன சொன்னாங்க, அவங்க 8,000 கோடியோ 10,000 கோடியோ பிஜேபி கலெக்ட் பண்ற வரைக்கும் சும்மா இருந்தாங்க, ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் தான் கோர்ட்ல கேஸ் எடுத்துக்கிட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டு தப்பு, சட்டவிரோதம், இனிமே யாரும் என்ன இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா என்னோட கேள்வி, அதான் சட்டவிரோதம் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ வாங்கின பணத்தை எல்லாம் வந்து ஒண்ணு அந்த கம்பெனி திருப்பி கொடு. ஆனா ஜெயராம் ரமேஷ், காங்கிரஸ் ஜெயராம் ரமேஷ் சொல்றாரு 2 விதமான காரணங்கள்னால கொடுத்திருக்காங்க. ஒண்ணு சிபிஐ அல்லது இடி வச்சு ரெய்டு நடந்தோடனே அதுக்கு பயந்து போய் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ரெய்டு நடத்தப்பட்ட வழக்குகள் வந்து தீவிரமாக்கப்படவில்லை, அல்லது இவங்க பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு டெண்டரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பணம் கொடுத்தவர்கள் அதற்கு பலனடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லப்பட்டதுன்னா அப்ப இவங்க என்ன சொல்லிக்கணும், இந்த 8,000 கோடி 10,000 கோடி கலெக்ட் பண்ணதை கவர்மெண்ட் ட்ரெஷரியில கொண்டே கொடு,
அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு உச்ச நீதிமன்றம் மேல நம்பிக்கை வந்திருக்கும். இப்ப எனக்கு எப்படி தோணும்னா, அவன் என்னப்பா பிஜேபியா, என்னப்பா கலெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்களா, சரி நான் இப்ப இனிமே கலெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு இது வருது, சந்தேகம் வருது. அதனால இந்த உச்ச நீதிமன்றத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க, தேர்தல் ஆணையை பத்தி கேக்குறீங்க அப்படின்னா வேதனையோடு சிரிக்க வேண்டியிருக்கு. அது தவிர வேற என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஜனநாயகத்தை அழிப்பதற்கு உங்களுக்கு ஆர்மி தேவையில்லை, ஜெனரல் தேவையில்லை. ஜனநாயகத்தின் மூலம் பதவிக்கு வந்தவர்கள் ஜனநாயகத்தின் தூண்களை சிதைத்து விட்டால் ஜனநாயகம் அழிந்துவிடும். ஜனநாயகத்தின் தூண்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அரசுக்கு வெளியில இருக்கிறது நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும், அரசுக்கு உள்ள இருக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐபி, இன்கம் டாக்ஸ், இப்படிப்பட்ட வழிமுறைகளை காப்பாற்ற வேண்டிய நிறுவனங்கள் அரசுக்கு உள்ள இருக்காங்க, ரெகுலேட்டரி பாடிஸ். இவங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா சரியா போயிடும். இப்ப இவங்களை எல்லாம் காம்ப்ரமைஸ் சந்தேகம் தானே வருது. சந்திரசூட் வீட்டுக்கு பிரதம மந்திரி ஒரு பூஜைக்கு போறாருங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட பழக்கம். அதுல எந்த விதமான தவறு நான் பார்க்கல. நான் அந்த இடத்துல போகவே மாட்டேன், சில டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். நான் கௌரால மாவட்ட ஆட்சியர் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் ஒருத்தர் மார்வாரி சேர்ந்தவர் இருந்தார். அவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நான் சொன்னேன், இல்ல ஒரு கலெக்டர் அது மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அது நல்லா இருக்காது, சாரி. அடுத்து நான் மித்னாப்பூருக்கு டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இன்னொரு ஃபங்க்ஷன் நடந்த போது நான் போனேன். ஏன்னா நான் அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் கிடையாது. ஆனா அந்த மாவட்டத்துடைய ஆட்சியராக இருக்கும்போது சாரி நான் போக மாட்டேன்னு சொன்னேன். என்னுடைய எஸ்பியுடைய அண்ணன் பொண்ணுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமான முறையில் திருமணம் நடந்துச்சு. அப்போ என்னை கூப்பிட்ட போது நான் எஸ்பிட்ட ரொம்ப அமைதியா ஒரு வார்த்தை சொன்னேன். டபர் 2-3 இன்ஸ்பெக்டர்ஸ் உங்க கீழே உள்ள இன்ஸ்பெக்டர் எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு வேலை பார்க்கறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அப்படி இல்லாம இருந்தா நான் அந்த கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிருப்பேன். I really don't think that I should. Prashun was a very good friend of mine. நான் சொன்னேன், I'm sorry, I cannot do it. இதெல்லாம் ஒரு மனச்சுமையோட தான் சொல்லணும். ஆனா அந்த இடத்துல உள்ளவங்க அதை செய்யணும். அப்ப சந்திரசூட் கூப்பிடாமல் இருந்தால் நலமாக இருந்திருக்கும். கூப்பிட்டாலுமே அது பிரைவேட் ஃபங்க்ஷன் விட்டுற வேண்டியது. அதை வீடியோ எடுத்து ஊரெல்லாம் ஏன் போடுறீங்க? அப்ப எதை சொல்ல விரும்புறீங்க? நாங்க ரெண்டும் ரொம்ப க்ளோஸா இருக்கோம் அப்படி சொல்ல விரும்புறீங்களா? அதுபோல என்ன மெசேஜ் போகுது? அப்ப அரசுக்கு எதிராக சீரியஸான வழக்குகள் எதுவுமே அரசுக்கு எதிராக எடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்றீங்களா? இந்த சந்தேகங்கள் அத்தனை எழத்தான் செய்யும். புதுசா சஞ்சீவ் கண்ணா வந்திருக்காரு, பாப்போம் என்ன செய்ய போறோம். அதானியை வீழ்த்த ஒரு சதி நடக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி 3வது முறை ஆட்சி அமைத்திருக்கிறார். முன்ன மாதிரி ஒரு பெரும்பான்மை இல்லைனாலும் இன்னைக்கு பிரதமரா அவர் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. RSS குள்ளேயே மோடி மீது அதிருப்தி இருக்கு ஒரு ஃபேக்ஷனுக்கு அப்படிங்கறதும் வெளிப்படையா இங்க இன்னைக்கு நமக்கு தெரியுது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள். ஒருவேளை அதானியை வீழ்த்துவது மூலமாக மோடியை பலவீனப்படுத்தலாம் அப்படின்னு RSS குள்ளேயே காய் நகர்த்துறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, RSS உள்ளவங்க யாரும் என்கிட்ட பேசுறது இல்ல, அதனால இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது. எனக்கு இவர் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு, சந்திரபாபு பாடின ஒரு பாட்டு தான் நினைவுக்கு வருது. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னென்னமோ நடக்குது, மர்மமா இருக்குதுன்னு சொல்ல முடியும், வேற ஒண்ணு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் பிரதமர் மோடி இப்போ தேர்தல் பிரச்சாரங்கள்ல மகாராஷ்டிரால ஜார்க்கண்ட்ல எல்லாம் பேசும்பொழுது கூட கடந்த 10 வருஷத்துல கரப்ஷனே இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுத்திருக்கேன், கரைகள் படியாத கை அப்படிங்கிற அளவுக்கு தான் ஊழலற்ற ஆட்சி கொடுத்து உத்தமர் அப்படின்னு தான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் அதானி மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். ஆஸ்திரேலியால பிரச்சனை, கென்யால அவருக்கு கொடுத்த கான்ட்ராக்டை இன்னைக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க, ஸ்ரீலங்கால ஏற்கனவே கொடுத்த கான்ட்ராக்டை திரும்ப பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. தெலுங்கானால பிரச்சனை, கேரளால கேள்வி கேட்கிறாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் அதானியை பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னமும் இந்த அரசாங்கம் மோடி அதானியை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. அப்போ இந்த முரண்பாடை நாம எப்படி பாக்குறது? இன்னைக்கு ப்ரூஃபோட அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இவர் ஊழல்ல ஈடுபட்டு இருக்கிறாரு, சாமதான பேத தண்டம் எதையாவது யூஸ் பண்ணி கான்ட்ராக்டை வாங்கி நம்ம கல்லா கட்டினா போதும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் அதானி எவ்வளவு வருஷமா செயல்பட்டு இருக்கிறாரு. ஊழல் மிக்க ஒரு வியாபார வணிகத்தை தான் அவர் கையில நடைமுறைப்படுத்திருக்கிறாரு அப்படிங்கறத இவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. மோடி இன்னமும் காப்பாற்ற முயற்சி பண்றாரு, அது எப்படி பாக்க? இல்ல, பல வணிக நிறுவனங்கள் பல நாடுகள் இன்க்ளூடிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் முழுக்க அந்த நாட்டு சட்டத்தை பின்பற்ற மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நாட்டு சட்டம் விவரம் தெரியாதவங்க போடுறாங்க, இது எல்லாத்தையும் பின்பற்றினா என் பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தின் ஊடாக எப்படி அந்த சட்டத்தை மீறுவதை எல்லாருமே யோசிப்பாங்க. அது மாதிரி ஆனா அரசு அதுக்கு துணை போகாது. அதுதான் முக்கியமான விஷயம்.
இங்க வந்து இவரை பத்தி அதானியை பத்தி பேசவே விட மாட்டோம் அப்படின்னு சொன்னா அரசு அதுக்கு துணை போகுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையான ஒரு நிலை. இது குற்றச்சாட்டு இல்லை, இது வெளிப்படையான நிலைப்பாடு. அவரை பத்தி பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா பார்லிமெண்ட்ல பேசாம வேற எங்க பேசணும்? இது பார்லிமெண்ட்ல தான் பேசணும். ஏன்னா நம்ம நாட்டு மனிதர் ஒருத்தரை பத்தி ரொம்ப கீழ்த்தரமா அவர் லஞ்சம் கொடுத்தாரு, 2500 லஞ்சம் கொடுத்தாரு டு தி அபிஷியல்ஸுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அமெரிக்கால வந்து இவங்களையும் அரசியல் பிரமுகர்களையும் அபிஷியல்ஸ் தான் சொல்லுவாங்க. சீஃப் மினிஸ்டர் தான் ஹீஸ் அன் அபிஷியல் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால அபிஷியல்ங்கிறது அந்த அதிகாரிகள் வட்டாரத்தில் மட்டும் இல்லை, அரசியல் வட்டாரத்தை சேர்ந்தவங்களையும் சேர்த்து சொல்றாங்க அவங்க. அப்ப இவங்க வந்து நிச்சயமா அவங்ககிட்ட வந்து விவரம் கேட்கணும். யாரை பத்தி சொல்லி அவங்க நிச்சயமா சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆதாரம் இருக்குன்னு அவங்க தங்களுடைய ஆதாரத்தை எடுத்து காட்டுவாங்க. இவங்க அதை வந்து கவுண்டர் பண்ண முடியும்னா கவுண்டர் பண்ணணும். அதை விட்டு நாங்க அதை வந்து பேசவே மாட்டோம், இங்க யாரையும் பேச விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தா இவங்க பாரபட்சம் இல்லாம இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவர் வந்து குற்றம் செய்ததாக கருதப்படும் ஒருவரை அந்த பேச்சிலிருந்தே காப்பாற்றுவோம் அப்படிங்கிறது வந்து அவர் மேல உள்ள சந்தேகத்தையும் இவங்க மேல உள்ள சந்தேகத்தையும் வளர்க்கத்தான் செய்யும். அடானியோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா இது ஒரு சீரியஸ் குற்றச்சாட்டு, அமெரிக்கன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வழக்கே பதிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் மோடியின் நெருங்கிய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப அமெரிக்க அதிபரா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருடைய பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரின் கரப்ஷன் ஆக்ட் எல்லாம் வந்து அவர் வந்து இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லாஸா இருக்கு, இதெல்லாம் தளர்த்தணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த அந்த ஆக்டையே வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அவர் மீதே இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, வழக்குகள் வந்து இருந்தது அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். அதானி வந்து எப்படி மோடியை வந்து கோத்ரா ரைட்ஸ்க்கு அப்புறம் யுஎஸ்க்கு வரக்கூடாதுன்னு தடையெல்லாம் விதிச்சாங்களோ அந்த மாதிரி அதானி மீது ஏதாவது பொருளாதார தடை விதிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? அதானியோடைய எம்பையரை வந்து இந்த இவ்வளவு சீரியஸ் ஒரு அலிகேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த எம்பையர் வந்து இன்னும் செக்யூரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வாட் இஸ் த ஃபியூச்சர்? இல்ல இருக்க முடியும். அதாவது அமெரிக்கால வந்து அந்த குற்றச்சாட்டு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களுடைய ரெக்டிஃபை த மிஸ்டேக் அப்படிங்கிறது தான் ப்ளீ பார்கென்னு சொல்லுவாங்க. அது வந்து உதாரணமா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. அதுல வந்து முதல்ல வந்து ஒரு படம் கூட காமிச்சாங்க. ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு டிரைவர், அவர் வந்து வெள்ளையத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து என்னைய கற்பழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிக்கிறாங்க. அதெல்லாம் மார்ஷல்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இவர் சுப்ரீம் கோர்ட்ல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஜட்ஜா இருந்தார். அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கேஸா எடுப்பார். எல்லாராலையும் கைவிடப்பட்ட வழக்குகளை அவன்கிட்ட போய் உண்மையை மட்டும் சொல்லுன்னு சொல்லி கேட்டு அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அந்த வழக்கை எடுத்து நடத்துவார். அப்ப அது வந்து ஒரு படமா கூட வந்தது. அதுல வந்து அந்த வழக்குல வந்து அவங்க வந்து கடைசியில வந்து ப்ரூவ் பண்றாரு, இந்த பெண் வந்து தன்னுடைய கணவர் வந்து பிசிக்கலி தன்னை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலை இருந்தவங்க, அதனால இவங்க வந்து உடலுறவுக்கு அழைத்தார்கள் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணுவார் அந்த கேஸ்ல, அந்த வழக்குல வந்து. அது ரொம்ப சிறப்பான ஒரு படம், ரொம்ப நுணுக்கமான ஒரு படம். அந்நேரம் முதல்ல வந்து இந்த கேஸ்ல நிச்சயமா இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம்னு நம்பிக்கிட்டு இருந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேஸ் திசமாறுற உடனே இவர்கிட்ட வந்து சொல்லுவார், இவனுடைய லாயர் வந்து சொல்லுவாரு, ப்ளீ பார்கெனுக்கு போயிருங்க, ஒரு 5 வருஷம் தண்டனையோட முடிச்சிடறேன் அவனுக்கு அப்படிம்பாரு. அது அமெரிக்காவில் அந்த சிஸ்டம் உண்டு. ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த குற்றத்துக்கான மேக்சிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்காம மினிமம் பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்து முடிச்சிருவாங்க. இதுலயும் வந்து ப்ளீ பார்கென் இவங்க பண்ணினாங்கன்னா அமெரிக்கா வந்து மொத்தம் போட வேண்டிய ஃபைனை மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு வழி இருக்கு. இட்ஸ் அக்செப்டபிள் இன் தேர் லா. ஆனா இவங்க ப்ளீ பார்கெனுக்கு போனாங்கன்னா இங்க என்ன தெரியுது, இவர் நிச்சயமா லஞ்சம் கொடுத்தாரு. ப்ளீ பார்கென் என்ன அர்த்தம்? குற்றத்தை ஒத்துக்கிறேன், அது கொஞ்சம் தண்டனையை வந்து நீங்க வந்து ஒரு ஃபைன் இதோட முடிச்சிருங்க, உங்க நாட்டு பணத்தை வந்து நான் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வழி பண்ணி அவங்க தேர் இன்ட்ரெஸ்டட் இன் தேர் பீப்புள்ஸ் மணி, அதுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த வழிமுறைக்கு இவர் போனார்னா இவர் பேர் வந்து கெட்டு போயிடும். அப்ப இங்க வந்து கேட்பாங்க, அவர் தான் அங்க ஒத்துக்கிட்டு இருக்காரு, 2500 லஞ்சம் கொடுத்தேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காரு, நீ ஏன் கேஸ் போடலன்னு சொல்லி இவர் மேல பிரதமர் மேல இன்னும் அழுத்தம் வரும். அதனால பொறுத்திருந்தான் பார்க்கணும் இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தான் பார்க்கணும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம்.